10வது படித்து முடித்த அம்பிகான்னு ஒரு பொண்ணு, திண்டுக்கல்ல அவங்க ஹஸ்பண்ட் கான்ஸ்டபிள். நான் உண்மை நிகழ்ச்சிகளையே உங்களுடைய முன்னேற்றம் கருதி நான் இதை பதிவு செய்கின்றேன். இண்டிபெண்டன்ஸ் டேக்கு அழைச்சிட்டு போகிறாரு கான்ஸ்டபிள், ஃபேமிலியாக போவாங்க. இந்த அம்மா நினச்சிட்டு இருக்கு தான் வீட்டுக்கார் போலீஸ்கார் அவர் தான் பெரிய ஆளுன்னு. அங்கே போனால் சப் இன்ஸ்பெக்டர் வந்தால் சல்யூட் அடிக்கிறாரு, ஓடி போய் இன்ஸ்பெக்டர் வந்தால் அடிக்கிறாரு, டிஎஸ்பி ஏடிஎஸ்பி என்ன அவ்வளவு தானே நின்னுங்குது அந்த அம்மா. திடீர்னு கூட்டமே எந்திரிக்குது. என்னடான்னு பார்த்தா ஒரு 5 அடியில் ஒரு பொண்ணு உள்ள நுழையுது. மாவட்டமே எந்திரிச்சு சல்யூட் அடிக்குது. அந்த பொண்ணு யாருங்கன்னு ஹஸ்பண்ட்கிட்ட கேட்குது. சத்தம் போடாது, அவங்க ஐபிஎஸ் ஆஃபீஸர், அவங்க தான் எஸ்பி இந்த மாவட்டத்துக்கு அப்படின்னு சொல்லி அமைதிப்படுத்துகிறாரு. இந்த அம்மா அப்படியே உட்காந்துருக்கு. ராத்திரி போனோன்னே 10ஆம் வகுப்பு மட்டுமே படித்து முடித்த, குழந்தை திருமணம் ஆகி 2 பெண் குழந்தைகளுக்கு தாயான அம்பிகா என்ற அந்த பெண் ராத்திரி பூரா தூங்கலை. காலையில் எந்திரிச்சு நான் ஐபிஎஸ் ஆகாமல் சாக மாட்டேங்குது. நினைக்க முடியுமா? உங்களால் சொல்ல முடியுமா? பைத்தியமாடி உனக்கு, ராத்திரி பூரா தூங்காமல் அப்படிங்கிறாரு கான்ஸ்டபிள். எனக்கு தெரிந்தவர், என்னிடம் வேலை பார்த்தவர். உடனே சொல்கிறாரு, இம்மா நான் சத்தியமாக சொல்கிறேங்க, நீங்கள் பிள்ளைங்களை பார்த்துங்க, நான் ஐபிஎஸ் ஆகிடுவாங்க. தொல்லை தாங்காமல் கொண்டு போய் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்க்குறாரு. ஸ்கூல் ஃபஸ்ட் வருது. காலேஜில் சேர்க்க சொல்லுது. காலேஜில் யூனிவர்சிட்டி ஃபஸ்ட். பிஜி முடிக்குது, நல்ல டிஸ்டிங்ஷனில் பாஸ் பண்ணுது. கொண்டு போய் என்ன ஐஏஎஸ் ஐபிஎஸ் அகாடமியில் விடுங்கங்கிறாங்க. கொண்டு போய் ஐஏஎஸ் அகாடமியில் விடுறாரு. 3 தடவை ஃபெயில் ஆகிடுச்சுன்னொன்னே அந்த ஹஸ்பண்ட் பேசி, வந்துரு நீ கிழிச்சதெல்லாம் போதும், பிள்ளைங்களை வச்சுட்டு பெரிய பிள்ளைங்களை ஆகிடுச்சு, ஒன்றும் தாக்கு பிடிக்கல, வாடின்னு கூப்பிட்றாரு. இந்த பொண்ணு கேட்குது, என்ன ஒரே ஒரு தடவை சான்ஸ் கொடுங்க, முடியலன்னா நான் வந்துடுறேங்க. தொலைஞ்ச பொண்ணு விட்டுறாரு. பூமிநாதன் இருக்கார் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில். அவர் ஒரு நாள் என்கிட்ட காலையில் ஃபோன் பண்ணி, சார் வெஸ்ட் பெங்கால்லேருந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் பாம்பேயில் போஸ்டிங் ஆகியிருக்கிறாங்க சார், அந்த பாம்பேயில் அவங்கள பற்றி நியூஸ் வந்திருக்கு, அந்த நியூஸை உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன், அப்படியே என்கிட்ட பேசிகிட்டே வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி பாருங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்த்தா பெரிய ஆச்சரியம் காத்திருக்குன்னார். எனக்கு இந்த பொண்ணை தெரியும், எனக்கு காவலர் குடும்பத்தினுடைய மனைவி என்ற காரணத்தினாலும் நான் போய் பேசுகிறப்ப அடிக்கடி அந்த பொண்ணை பார்த்துருக்கேங்கிறதுனாலும். யூ பிலீவ் மீ, மும்பையை கலக்கும் சிங்கப்பெண் அம்பிகா ஐபிஎஸ்.